Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear English WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is Comeback Man on Djokovic and Wimbledon. Great champions can never be written off, as Djokovic demonstrated at Wimbledon. The sporting wilderness is a cruel, unforgiving place. Not even the greatest of champions avoid its desolate landscape. Only a few find their way out of it. Ever since Novak Djokovic won his 12th major at Roland Garros in 2016, becoming only the second man, after Rod Laver in 1969, to hold all 4 Grand Slam titles at once. He has wandered the wastelands that strugglers frequent. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்போர்ட்டிங் வைல்டர்னஸ், அதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாரோட ஸ்போர்ட் பர்சன்ஸுக்குமே அவங்களோட லைஃப்பில் வரும். அது வந்து ரொம்ப க்ரூயலானது, அன்ஃபர்கிவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எவ்வளோ கிரேட்டஸ்டான சாம்பியன்ஸாக இருந்தாலும் அந்த ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், அதை தான் வந்து டெசலேட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் சிக்கிறாங்க. ஸோ ஒரு சில மட்டும்தான் வந்து அதில் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சி தப்பிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நொவாக் ஜோகோவிக் வந்து 2016 வந்து ரோலாண்ட் கேரோஸ் வந்து வின் பண்ணார். ராட் லேவர் இன் 1969, அவருக்கு அப்புறம் வந்து இவர் தான் வந்து செகண்ட் பர்சனாக இதை வின் பண்ணியிருக்காரு. அந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லா கிராண்ட் ஸ்லாமே வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 1969 ராட் லேவர், 2016 நொவாக் ஜோகோவிக் வின் பண்ணியிருக்காங்க. 2016 அப்புறம் 2018 வரைக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ். அந்த லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீ ஹாஸ் வாண்டர்ட் த வேஸ்ட்லேண்ட்ஸ் தட் ஸ்ட்ரகுலர்ஸ் ஃப்ரீக்வெண்ட். அதாவது எதுவுமே இல்லாத ஒரு நிலம், ஒரு வேஸ்டான ஒரு இடம், அந்த இடத்துல உலாவிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளை தான் வந்து இவரும் வந்து ஏறெடுத்திருக்காரு. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெசலேட், அதோடைய மீனிங் ரொம்ப சேட், அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை தான் வந்து நிறைய சாம்பியன்ஸ் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க உங்கள் லைஃப்பில். அண்ட் தென் நெக்ஸ்ட் வாண்டர்ட், அதோடைய மீனிங் உலாவுறது. இந்த பேசேஜில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The mask of invincibility he had worn for the best part of 2 years cracked. Indeed, when he bowed out of the French Open this June, he appeared broken, damaged. He said he wasn't sure if he would play on grass, and yet a little over a month later, he was back on the most famous court in tennis, bending to extract some of its hallowed turf so he could chew it, a victory celebration that had all but slipped from collective memory. இந்த செகண்ட் பேசேஜில் கடந்த 2 வருஷமாக வந்து நொவாக் ஜோகோவிக் அவரோட அந்த பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு நேம் மட்டும் ஒரு மாஸ்க்கை அணிவிச்சிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வந்து எங்கேயுமே விளையாடல, எங்கேயும் வின் பண்ணலை. அவர் ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மட்டும்தான் வியர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைனில். அந்த நெக்ஸ்ட் லைனில் இந்த ஜூனில் வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் அவர் பயங்கரமாக தோற்கடிக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டாங்க. அந்த டைமில் அவர் ரொம்ப மனசுடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற அந்த விம்பிள்டன், அதாவது அந்த கிராஸ் கேமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு என்னன்னு தெரில, இட்ஸ் நாட் ஷியூர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் அது 1 மாதத்துக்கு அப்புறமே வந்து அந்த மோஸ்ட் ஃபேமஸ் கோர்ட், அதாவது அந்த விம்பிள்டனில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். அவரோட அந்த மொத்த விம்பிள்டன் அப்படின்ற அந்த மொத்த ஹானரையும் வந்து அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணத்தக்கதாக அவ்வளோ அழகாக அவர் விளையாண்டார். இந்த விக்ட்ரி செலிப்ரேஷன் வந்து கலெக்டிவ் மெமரியாக அமையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் நிறையா வந்து 2 வருஷமாக வின் பண்ணலை, இந்த வருஷமும் குறிப்பாக எதுவுமே வின் பண்ணலை. அதனால இது வந்து கலெக்டிவ் மெமரி கீழே வராது, ஆனால் இது வந்து ஒரு விக்ட்ரி செலிப்ரேஷனாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்வின்சிபிலிட்டி, அதோடைய மீனிங் பவர், பவுட் வந்து வெளியில் அனுப்புறது. இந்த பேசேஜில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். In many ways, the performance against Kevin Anderson in the Wimbledon final was vintage Djokovic. Ruthless, complete, untouchable. Granted, the 6'8" South African looked as shadow of the player that had returned from the dead to dethrone Roger Federer and had drawn on every last reserve to outlaw John Isner. But even Anderson at his fittest and finest would have struggled against the Serb in this mood on that stage. So, just what is behind Djokovic's renaissance? It helps that the 31-year-old is healthy again. He was forced to retire
from last year's Wimbledon quarter-final against Thomas Berdych because of an elbow injury. இந்த மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, கெவின் ஆண்டர்சனை பீட் பண்ணி ஜோகோவிக் வந்து இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவருக்கு ஏற்கனவே ஒரு பழமையான ஒரு விஷயம் தான் ஜோகோவிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 3 விதமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த போட்டியை. ரூத்லெஸ், கம்ப்ளீட் அண்ட் அன்டச்சபிள். அவ்வளோ அது வந்து ரொம்ப நேரமும் போச்சு, அது வந்து ஒரு மரத்தான் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் கெவின் ஆண்டர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரோஜர் ஃபெடரையும் பீட் பண்ணி அண்ட் தென் ஜான் எஸ்னரையும் பீட் பண்ணி தான் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவரோட ஷேடோ தான் வெளியில் வந்து அந்தளவுக்கு போட்டி போட்டு கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்கதாக அடுத்த லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லைனில் ஆண்டர்சன் வந்து அவரோட பெஸ்ட்டை அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது சர்பியன், அதாவது ஜோகோவிக்கு ஆப்போசிட்டாக விளையாடும் போது அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இதில் தான் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த 31 year old நொவாக் ஜோகோவிக் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மறுபடியும் நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு வந்திருக்காரு. லாஸ்ட் இயரே வந்து அவர் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் ப்ரெஷர் அவர் மேலே இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த விம்பிள்டன் குவார்டர் ஃபைனல்ஸில் தாமஸ் பெர்டிச் ஆப்போசிட்டாக விளையாடும் போது அவர் எல்போ இன்ஜுரியால் கஷ்டப்பட்டார். அந்த டைம்லேருந்தே வந்து அவருக்கு ரொம்ப ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மீறி இப்போ அந்த இடத்துல அவர் ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா விண்டேஜ். அதோடைய மீனிங் வந்து ரொம்ப பழமையான அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் கெவின் ஆண்டர்சனோட விளையாடுற வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பழமையான விஷயம் தான் ஜோகோவிக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் டீத்ரோன்னா வந்து வெளியேற்றப்படுறது, ரோஜரை வந்து வெளியேற்றுறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் வந்து போராடி இருக்காரு. அண்ட் தென் ரெனைசன்ஸ், அதோடைய மீனிங் ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவல் அப்படி சொல்லலாம். இந்த பேசேஜோட தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். He underwent surgery this January but was back sooner than advised. This, Djokovic admitted, contributed significantly to his slump. At this year's championships, he looked match tough at last, close to his elastic best. His game has always suited grass or modern day grass at any rate. ஸோ இந்த 4th பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாக் ஜோகோவிக் இந்த ஜனவரியில் ஒரு சர்ஜரி வந்து அண்டர்வென்ட் பண்ணார். அதாவது அவருக்கு ஒரு சர்ஜரி வந்து நடந்துச்சு. ஆனால் அவர் வந்து அட்வைஸ் பண்ண டைம் விட அவர் முன்னாடியே வந்து இந்த மாதிரியான கிராண்ட் ஸ்லாம் மேட்சஸ் விளையாட வந்துட்டாரு. ஜோகோவிக் அதை அட்மிட்டும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த சர்ஜரி வந்து அவருடைய ஸ்லம்ப், அதாவது சரிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோடைய சாம்பியன்ஷிப், அதாவது விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்க்கு அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் டஃப்பாக இருந்தார் அந்த கடைசி கட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எலாஸ்டிக் பெஸ்ட்டில் கடைசியில் இருந்தார். ஸோ அவருடைய பெஸ்ட் ஃபார்மில் தான் அவர் எப்போவுமே இருந்தார் இந்த சாம்பியன்ஷிப்பில் அப்படின்னா இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கேம், அதாவது நோவாக் ஜோகோவிக்கோடைய அவருடைய கேம் வந்து எப்போவுமே வந்து கிராஸ்க்கு சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் டே கிராஸ், ஃபைபர் கிராஸஸ் அண்ட் அதர் திங்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து எப்போவுமே செட் ஆகும். அது எப்படிப்பட்ட ரேட்டில் இருந்தாலும் சரி அப்படின்னா இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லம்ப். ஸ்லம்ப் அப்படின்னா சரிகிறது, ஃபால் ஹெவிலி அப்படின்றது தான் ஸ்லம்ப். ஸோ இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Wimbledon's courts no longer play like ice slathered with Vaseline, as Andre Agassi famously said, but they still favor fleet-footed movement and a flatter stroke paired of topspin. These two attributes added to a secure serve, a considerable improvement on the abbreviated eyesore his elbow injury had forced him into, made Djokovic a contender. இந்த 5th பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விம்பிள்டன் கோர்ட் எப்போவுமே இல்லாத மாதிரி இன்னுமே ஐஸ் ஸ்லாட்டட் வித் வாஸ்லின் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்லாட்டட் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆர் ஸ்மியர் அ சப்ஸ்டன்ஸ் திக்லி ஆர் லிபரலி ஆன், அதாவது அது மேலே போட்டு அப்ளை பண்ண மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து ஸ்லாட்டட். ஸோ ஐஸை வந்து வாஸ்லின் மேலே கலந்து அதை வந்து அந்த லேயரில் ஃபில் பண்ண மாதிரியான ஒரு கோட்ஸ் வந்து இப்போ இல்லை. இது ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே அகாசி வந்து சொல்லியிருக்காரு. ஆண்ட்ரே அகாசி ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் விம்பிள்டன் கோட்ஸ் வந்து ஃப்ளீட் ஃபுட்டட் மூமெண்ட் அதை வந்து இன்னுமே ஃபேவர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அ ஃப்ளாட்டர் ஸ்ட்ரோக், அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஆஃப் டாப் ஸ்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்ட் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, பார்ட் அப்படின்னா ட்ரிம் பண்ணுறது. ஸோ அதோடைய அவுட் ரிட்ஜஸை கட் பண்ணி ட்ரிம் பண்ணுறது வந்து பார்ட். அப்படி இல்லை அப்படின்னா கட் ஆஃப் பண்ணுறது பார்ட். ஸோ விம்பிள்டன் கோட்ஸ் இப்படிப்பட்டதாக தான் இந்த நிலைமையில இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 ஆட்ரிபியூட்ஸ் வந்து அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, added to a secure serve, a considerable improvement on the abbreviated eyesore. அது மட்டும் இல்லாமல் அவரோட எல்போ இன்ஜுரி
இந்த ரெண்டு விஷயமும் தான். ஸோ ஐசோர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய எல்போ இன்ஜுரி ரெண்டுமே அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோகோவிக்க ஒரு கண்டென்டரா, அதாவது ஒரு போட்டியாளராக இன்னும் கொண்டு போகிறதுக்கு அவரை இன்னும் உந்துதல் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த பேசேஜில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாத்தட். ஸ்லாத்தருடைய மீனிங் ஸ்ப்ரெட் ஆர் ஸ்மியர் அ சப்ஸ்டன்ஸ் திக்லி ஆர் லிபரலி ஆன், அது மேலே வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஸ்லாத்தட். நெக்ஸ்ட் வேர்ட் பார்ட். இதோட மீனிங் கட் ஆஃப் சம்திங், இல்லாட்டி ஒரு விஷயத்துடைய சைஸை ரெடியூஸ் பண்ணுறது வந்து பார். ஸோ இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். But it wasn't until his epic semi-final against Rafael Nadal that he and the rest of the tennis world truly knew he was back from the beyond. It was his dark night of the soul, an inner torment he had to master, for the consequences of failure might have been too heavy to bear. This he did, relaxing into the moment and entering a zone only a select few have access to. Unlike Federer and Nadal have over the last year and a half, Djokovic showed that the elite can never be written off. Reports of the deaths of their careers are often greatly exaggerated. The last passage என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் யாருக்குமே தெரிய வரல. எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல், அதாவது எபிக் செமிஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் கூட அவர் ப்ளே பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் நடால் கூட விளையாண்டாரு. ஸோ அப்போ தான் அவருக்கும் ரெஸ்ட் ஆஃப் த டென்னிஸ் வேர்ல்டுக்கும் வந்து ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நோவாக் ஜோகோவிக் வந்து திரும்பி வந்துட்டாரு, டென்னிஸ்க்கு ஃபுல் ஃப்ளோவில் விளையாடுறதுக்கு திரும்பி வந்துட்டாரு அப்படின்றது அந்த செமிஃபைனல் மேட்ச்ல தான் வந்து உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட் எப்படிப்பட்டதான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் நைட் ஆஃப் த சோல். ஸோ அவருக்குள்ள இருக்கிற அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அந்த செமிஃபைனல் தான் ரொம்ப டஃப்பாகவும் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ன டார்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டார்மெண்ட் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் சஃபரிங். ஸோ இது ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேசேஜஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க அவர் வந்து விம்பிள்டன் விளையாடுறதுக்கான அட்வைசபிளே கிடையாது, இருந்தாலும் ஒரு விம்பிள்டன் வந்து விளையாண்டாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்மெண்ட்ஸை அவர் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவரால் விளையாண்டு ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபெயிலியரை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர் வந்து ஜெயிக்கணும்னு ஒரு விஷயம் அவரை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது கூட சேர்த்து அந்த மொமெண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், அப்புறம் ஒரு ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிறது, அதாவது செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ஸ், இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் ஃபியூக்கு தான் ஆக்சஸ் இருக்குது. ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸாக இந்த மாதிரி டிஃபிகல்ட் லெவல்ஸ் வந்து கிராஸ் பண்ணி ஸோ டேரெக்டாக வந்து ஒரு செலக்ட் ஃபியூ ஜோனுக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு ஆக்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது ஜோகோவிக்ட்ட நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபெடரர் அண்ட் நடால் கூட லாஸ்ட் 1.5 years வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஜோகோவிக் வந்து உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் பொசிஷன்ஸில் இருக்க பிளேயர்ஸ் அண்ட் எலைட் பொசிஷன்ஸில் இருக்க எந்த ஒரு ஸ்டாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து டோட்டலாக ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட முடியாது, அதாவது தவிர்த்துட்டு மற்ற விஷயத்த நோக்கி நம்ம போக முடியாது, அவங்கள தனிச்சு விட்டுற முடியாது அப்படின்றது தான் இந்த லாஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய கெரியர் வந்து முடிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கெரியர் இன்வெட்டி க்ரோ ஆகுது, செத்து போச்சு அப்படின்ற லெவலுக்கு நிறைய வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆஃபன் கிரேட்லி எக்ஸாஜரேட்டட், அதாவது மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் அவங்க அதை பிரேக் பண்ணி திரும்பி திரும்பி உள்ள வந்து ஒரு கிராண்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்களுடைய எஃபர்ட் எவ்வளோ, அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத அடிக்கடி உலகத்துக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ எக்ஸாஜரேட் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் அவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இந்த பேசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜ் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஜரேட்டட் அப்படின்றதுக்கான மீனிங் மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். டார்மெண்ட் அப்படின்றதுக்கான மீனிங் சிவியர் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் சஃபரிங், அதான் வந்து டார்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் டெசோலேட், மீனிங் ஆஃப் அ பிளேஸ் uninhabited and giving an impression of bleak emptiness as adjective. Make a place appear bleaky empty as a verb. தமிழ் மீனிங் தனித்து விடப்பட்ட. synonyms bare, bleak. antonyms befriended, pleasant. Example sentence a desolate pennine moor as adjective. The droughts that desolated the dry plains as a verb. And the next word vintage, meaning the time that something of quality was produced as a verb, denoting something from the past of high quality, especially something representing the best of its kind as adjective. Tamil meaning palaya. Synonyms old, classical. Antonyms modern. Example sentence rifles of various sizes and vintages as a verb. A vintage Sherlock Holmes adventure as adjective. Next word slathered, meaning spread or smear a substance thickly or liberally. Tamil meaning sittarika. Synonyms brush, dye. Antonyms reveal, uncover. Example sentence slather on some
tanning lotion. The next word, slump, meaning sit lean or fall heavily and limply as a verb. A sudden severe or prolonged fall in the price, value or amount of something as a noun. Tamil meaning சரிவு. Synonyms, collapse, recession. Antonyms, ascent, rise. Example sentence, she slumped against the cushions as a verb, a slump in profit as a noun. Exaggerate, meaning represent something as being larger, better or worse than it really is. Tamil meaning பெரிதுபடுத்த. Synonyms, amplify, overdraw. Antonyms, compress. Example sentence, she was apt to exaggerate any aches and pains. இந்த இங்கிலீஷ் விங்கிலீஷ் இதோட முடிஞ்சிச்சு. இந்த எடிட்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், மீட் யூ டுமாரோ.